இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஊதிய ஒப்பந்தம், அகவிலைப்படி உயர்வு போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பினர் துறை செயலாளரை சந்தித்திருந்த நிலையில் ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை டிசம்பர் 2வது வாரத்திற்குள் நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். போக்குவரத்து தொழிலாளர்களுடைய ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் போக்குவரத்து துறை செயலாளரை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்த நிலையில் டிசம்பர் 2வது வாரத்திற்குள் பேச்சுவார்த்தையை நடத்த ஏற்பாடு செய்வதாக போக்குவரத்து துறை செயலாளர் பன்னீர்செல்வம் ரெட்டி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அவர்களுடைய ஆய்வுக் கூட்டத்தை என்பதை நடத்தினார்கள். போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளிடமும் போக்குவரத்து துறை செயலாளர் பன்னீர்செல்வம் ரெட்டி ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையின் போது ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு முழுமையாக ஓய்வு கால பலனை வழங்க வேண்டும், தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்குவது ஒப்பந்த முறையில் கைவிட வேண்டும், போக்குவரத்து கழகங்களின் நிதி பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும், வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை போக்குவரத்து துறை செயலாளரிடம் வலியுறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து துறை செயலாளர் கோரிக்கைகளை அரசிடம் எடுத்துச் சென்று உரிய தீர்வு காணப்படும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த கோரிக்கைகள் தொடர்பாகவும் ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையின்படி டிசம்பர் 2வது வாரத்திற்குள்ளாக இந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து செயலாளர் பன்னீர்செல்வம் ரெட்டி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.